ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் தேங்காய் வறுத்து இறைச்சி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லா கூட்டு குழம்புக்குமே தேங்காய் அதிகமாக சேர்ப்போம். சரி, ஆவியல், தீயல், பொரியல் எல்லாத்துலேயும். அதே மாதிரி இறைச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடணும். இனி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இந்த தேங்காயை ஒரு 3/4 பதம் வரது வரை கரியாமல் வறுத்துடணும். இனி இதுக்கு கூடவே இறைச்சி மசாலானா பட்டை, கிராம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. என்னோட காரத்துக்கு நான் அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டி குறைச்சி போட்டுடுங்க. சரியா? இதையும் கரியாமல் வறுத்து எடுக்கணும். நல்லா கரிஞ்சிட்டுன்னு வச்சுடுங்க, நல்லா கசக்கும், அதனால கரிஞ்சிடக்கூடாது. மண் சட்டியாக அதனால சீக்கிரமாக கரிஞ்சிடும். தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இனி எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா மணக்கும், அதனால அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி போட்டால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இது நல்லா வதங்கினதான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை இதுக்கு கூட சேர்த்து இந்த எண்ணெய் கூடவே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அதனால இனி இதுக்கு கூட நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த இறைச்சி, நமக்கு எவ்வளவு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு இறக்குனா போதும். சூப்பரான இறைச்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும், மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நம்ம தேவைக்கு வத்தின பிறகு கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை மேலே போட்டுடுங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஒரு தடவை செய்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.